வணக்கம் நண்பர்களே. ரொம்பவும் கடினமான சூழ்நிலை. ரொம்பவும் சிரமமா இருக்கு. பிரச்சனைக்கு முடிவே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த முடிவு தப்பாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே பாழாகிரும். யாராவது அனுபவஸ்தர்ட்ட கேட்கலாமா? குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்கலாமா? நண்பர்கிட்ட கேட்கலாமா? இதை எப்படி நான் சால்வ் பண்றது? அப்படின்னு ரொம்ப சிக்கலான நேரங்கள்ல நிறைய பேர் தவிப்பாங்க. ஏன்னா ஒரு தவறுதலான முடிவு பல ஏமாற்றமான நிலைக்கு கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் தேடுறோம்னா உடனே கிடைக்கும். இன்னைக்கு எந்த பகுதியில் மழை பெய்யுது, எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், எந்த படம் எங்கே ஓடுது. ஏன்னா எல்லா செய்திகளும் அதில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கேட்கும்போது அது கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மனசில் குழப்பமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சரியான முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. உண்மையிலேயே உங்களுடைய ஆழ்மனம் ஒரு நிமிடத்திற்கு 5000 செய்திகளை சரிபார்த்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், கோபமான நிலையில், வருத்தமான நிலையில், ஏமாற்றமான மனநிலையில் நீங்கள் நிலை தடுமாறுகிற போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது நிச்சயமாக தவறாக தான் இருக்கும். அதற்கு பதிலாக அமைதியாக, பொறுமையாக யோசித்து எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். நிறைய பேர் பாருங்களேன், நைட்டு தூங்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு படுப்பாங்க. கண்டிப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நம் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்குது. அதான் உள் மனசை கேளுங்க, உங்கள் உடம்பை கேளுங்க, உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் காய்கறி கடைக்கு போனால் கூட எந்த காய்கறி பிடிக்குதோ அதை வாங்கி சமைங்க. ஏன்னா அந்த காய்கறியுடைய சத்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுது. அப்போ ஆழ்மனதுக்கு அவ்வளோ அபரிதமான ஆற்றல் இருக்குது. அதே நேரத்தில் சிக்கலான நேரங்களில் அதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது சொல்லக்கூடிய முடிவை தைரியமாக எடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. மற்றவங்க உங்களுடைய சூழ்நிலையோ உங்களுடைய நிலையோ புரியாது. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஆழ்மனதுக்கு நிச்சயமாக தெரியும். உங்கள் ஆழ்மனதை தவிர வேறு யாருமே காப்பாற்ற முடியாது. அதனால் உங்கள் ஆழ்மனது சொல்லக்கூடிய முடிவை தைரியமாக எடுங்க. நிச்சயமாக வெற்றி காண்பீங்க. அடுத்த பதில் சந்திப்போம்.